ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம் லவ். இப்போது நம்ம பார்க்க போகிற எபிசோட் பார்ட் 8 தான்டா. ஸோ ஃபர்ஸ்ட் 7 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நான் அந்த 8 பார்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பார்ட் வராது அப்படின்னு நினைக்காதீங்கடா. ஸ்பெஷல் பார்ட்டும் வரும். ஸோ சைமல்டேனியஸாக இதுவும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே பாருங்கடா. என்ஜாய் பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டு எங்கே விட்டேன்னா, அதிரா அவள் பணிப்பெண் கிட்ட தான் சொல்லிகிட்ருப்பா, இந்த மாதிரி ஜங்குக்கு எப்படி பார்த்தேன், அவன் எப்படி வைனன்ட்டு என்ன நினச்சிக்கிட்டு காதலிக்க ஆரம்பித்தான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருப்பா. இதெல்லாம் கேட்டு அவள் பணிப்பெண் தான் சிரிச்சிட்ருக்கா. அப்போ இளவரசி அவங்க இப்படி தான் ஏமாந்தாங்களா என்ன? ஆமாம், என்ன பண்ணுறது. அப்புறம் நீங்கள் எப்படி காதலிச்சிங்க? அது ஒரு பெரிய கதை. ஆனால் சொல்லுங்களேன். இப்போது அதிரா தான் லைட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டு, என்ன வெக்கலாம் வருது? அது வந்த முதல் காதல் இல்லை, என்னதான் இருந்தாலும் மறக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போ நீங்கள் பிரின்ஸோட குயினு. ஆமாம், நீ வேற. பிரின்ஸோட குயினுன்னு வேணால் சொல்லிக்கலாம். என்கிட்ட அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. ஜங்குக்கு எப்படி பேசினான் தெரியுமா? அவன் எவ்வளோ காதலை காட்டினா. என்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசுவான். இவர் ஒரு வார்த்தை கூட அப்படி பேச மாட்டேங்கிறார். என்னமோ நான் தான் போய் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரா சலிச்சுக்கிட்டே சொல்கிறா. விடுங்க இளவரசி, ஒருத்தவங்க வீட்டில் இப்படி இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. வித்தியாசம் இருக்கும்ல ரெண்டு பேருக்கும். அது வேணால் உண்மை தான். சரி, அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதெல்லாம் வெளியே நின்று ஜாக் தான் கேட்டுட்ருக்கான். இது வரைக்கும் கேட்டதே அவனால் தாங்க முடில. அவனுக்கு மனசெல்லாம் ஏதோ பண்ணுது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவன் குற்ற உணர்ச்சியே அவனை கேள்வி கேட்குது. அவன் மனசில் நிறைய விஷயங்கள் தோணுது. இதை பற்றி பிரின்ஸ் கிட்ட சொல்லணும், இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போடணும், இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் மொத்த கதையும் நம்ம தெரிஞ்சுக்காம இதையும் செய்ய முடியாது, இதுக்கு மேலேயே நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே இன்னொரு பக்கம் தோணுது. இன்னும் எவ்வளோ உண்மைகள் மறைஞ்சிருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் கேட்டுட்ருக்கான். அதிரா தான் அவள் பன்னிப்பெண் கிட்ட கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம், எப்போ இளவரசி நீங்கள் ஜங்குக்க பார்த்தீங்க? அதுவா, அடுத்த நாள் காலையிலே பார்த்தேன். என்ன, காலையிலேவா? ஆமாம், அன்றைக்கி பார்த்தேன்ல, அதே இடத்துல தான் அரண்மனைக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்? ஒயனை பார்க்கணும் தான் நிற்கிறானா, இல்லை யாருக்காக நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கர யோசனை. அப்புறம் அதுக்கப்புறம் அரண்மனைக்கே தெரியாமல் நான் வெளியே போனேன். இளவரசி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ அதிரா தான் கோட்டைக்கு மேலேருந்து பார்த்துருப்பா ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருக்கிறத. இவதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கான், அதுவும் இன்றைக்கி காலையிலே நின்றுட்டுருக்கா நேத்தி மாதிரி. ஒரு வேளை என்ன பார்க்கணும் தான் நிற்கிறானா, இல்லை வைனை பார்க்கணும் தான் நிற்கிறானா? ஒரு வேளை அன்றைக்கி நைட்டு காப்பாற்றினது வைனன்னு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. தெரிஞ்சா உனக்கு என்ன, நீ எதுக்கு அதை நினச்சி வருத்தப்படுற அப்படின்ட்டு அதிரா அவளுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. ஆனால் அவள் பார்வை ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கான். நேத்தி அவன் வேற உடை போட்டிருந்தான், இன்றைக்கி நம்ம நாட்டு உடையை போட்டிருக்கான். ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை வேற ஏதோ ஒரு நாட்டோட பிரின்ஸாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசனை வேற எங்கேயோ போகுது. நிறைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிரின்ஸெல்லாம் மாறு விஷயம் போட்டுட்டு வேற ஊருக்கு வருவாங்கன்னு. அந்த மாதிரி இவன் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஐயோ, அப்போ வயன் தான் இவளை காப்பாற்றிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வயனை காதலிக்க ஆரம்பிச்சிருவானா, அவளை கல்யாணம் பண்ணி அவன் நாட்டோட குயினாக கூட்டிகிட்டு போயிடுவானா அப்படின்ட்டு அதிரா யோசிக்கிறா. அவளுக்கு இப்படி ஒரு நிலமையா? வரக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம முதிக்கணும். நீ நம்ம தானே பார்த்தோம், நம்மக்கிட்ட தானே முதல்ல பேசினான். அப்போது எனக்கு தான் உரிமை, என்ன தான் அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு தான் சொல்லுது. சரி, இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த கோட்டையை விட்டு தான் வெளியே வரா. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறா. ஐயோ அதிரா, நீயே போய் பேசுனீனா அவன் உன்னை தப்பாக நினைக்க மாட்டான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஜங்கு கிட்டே போகாமல் நேராக வேற எங்கேயோ நடக்கிறா. ஜங்குக்கு தான் பார்த்துடுறான். அது அதிரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுறான். என்ன, இவன் ஏன் பின்னாடி வரான்? ஒரு வேளை வைன்னு நினச்சிட்ருக்கானோ, நான் முக்காடு போட்டிருக்கிறதுனால
ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன தமிழ் பேசுகிறான், நேற்று வேறு ஏதோ பேசினானே அப்படின்ட்டு அதிரா தான் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா சுற்றி முற்றி ஆட்கள் இருக்காங்க, யாரும் இல்லாத இடத்துக்கு போய் கூட பேசிக்கலான்னு சொல்லிட்டு நேராக ஒரு சந்துக்குள்ளே தான் போகிறா. அட ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் இப்போ அதிரா தான் திரும்பி பார்க்குறா. சுற்றி முற்றி பார்க்குறா, யாரும் இல்லை. என்ன வேணும், இதுக்கே பின்னாடி வரீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ, எப்படி இப்படி தமிழ் பேசுகிறீங்க? நேத்தி வேறு ஏதோ பேசுனீங்க, எல்லாம் நடிப்பா? ஐயோ இல்லை, நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். என்ன கற்றுக்குறீங்களா? ஆமாம். எதுக்கு எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கணும்? ஏன்னா இப்போ ஜங்குக் தான் யோசிக்கிறான். ஐயோ இப்பயே சொல்லிட்டா அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்ன எப்படி போய் சொல்லலான்றதை யோசிக்கிறீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு உங்கள் ஊரில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ அதிரா தான் என்ன ஒரு வேளை வயனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணுக்காக தான் நான் தமிழ் கற்றுட்ருக்கேன். அவகிட்ட நான் பேசணும் அப்படின்றதுக்காக. இப்போ அதிரா தான், ஒரு பொண்ணுக்காகவா நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்குறீங்க? ஆமாம், ஏன்னா அந்த பொண்ணை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். சரி அது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு ஏன் பின்னாடி வரீங்க? அது அன்றைக்கி நீங்கள் உதவி செஞ்சீங்கல்ல, உங்கள்கிட்ட சரியாக நன்றி சொல்ல முடியல. என் பாஷையில் நான் பேசுனதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதனால் ரொம்ப நன்றி அப்படின்னு தமிழில் சொல்கிறான். இப்போ அதிராவும் இருக்கட்டும், நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறா. ஒரு நிமிஷம், உங்கள் பேர்? என் பேரை நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இல்லை, எனக்கு இந்த ஊரில் யாரையும் தெரியாது, நீங்கள் தான் என் உயிரே காப்பாற்றிருக்கீங்க, அதனால் உங்கள் பேர் கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான். இப்போ அதிரா தான், என்னோட பேர் அதிரா. அதிரா பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் சிரிக்கிறான். அந்த சிரிப்பை பார்த்ததும் அதிராக்கு மனசெல்லாம் மெல்ட் ஆகுது. சரி நான் கிளம்பவா அப்படின்ட்டு அதிரா கேட்குறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க பையிலேருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வெளியே எடுக்கிறான். எடுத்து அதை கொடுக்குறான். என்னது இது? இது ஒரு சின்ன பரிசு உங்களுக்காக அப்படின்னு கொடுக்குறான். இப்போ அதிரா தான் வாங்கலாமா என்னன்ற யோசிச்சுட்ருக்கா. ஒரு வேளை அதில் விலையுயர்ந்த பொருள் இருந்தா, இவன் பிரின்ஸாக இருந்தானா கண்டிப்பாக அதில் விலையுயர்ந்த பொருள் தான் இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு சாதாரண ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதை வாங்குறா. ஜங்குக் சிரிக்கிறான். நல்ல வேலை அதை வாங்கிக்கிட்டா, அவளுக்கு அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கான். இப்போது அதிரா தான் அதை திறக்கிறா. அதை திறந்ததும் அவள் கண்ணெல்லாம் மின்னுது. அதிரா தான் பார்க்குறா. என்னது இது? இது எங்கள் ஊரில் விலை உயர்ந்த பொருளில் இதுவும் ஒன்று. என் உயிரே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கொடுக்கணும்னு நினச்சேன், இதை வாங்கிக்கோங்க. அது ப்ரேஸ்லெட் தான், நல்லா பேர்லு, அதில் அங்கங்கே ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை பார்க்கும் போதே அதிராக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குது. இப்போது அதை எடுத்து தான் அவள் கையில் போடுறா. அதை ஜங்குக் பார்க்கும்போது அவள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் கொடுத்ததை அவள் ஏற்றுக்கிட்டான்னும் போது ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதிரா தான் கையை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்குது, திருப்பினா அழகாக மின்னுது. இப்போது ஜங்குக்கும் பார்க்குறான், அது அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் அவள் அதை பார்த்துட்டே இருக்கான்ற மாதிரி. இப்போ அதிரா மனசுக்குள்ளே தான், எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு பிரின்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், இல்லைனா இவன் எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்? கண்டிப்பாக இவன் ஒரு பிரின்ஸ் தான். இவனை நான் காதலிச்சேன்னா அவங்க நாட்டோட குயின் ஆகிடுவல்ல அப்படின்ற மாதிரி அவள் யோசனை. இன்னொரு பக்கம் நினச்சா அவன் மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அவன் இன்னொரு பையனை விரும்புகிறதா தானே சொன்னான், எப்படி என்ன விரும்புவான்? அதிரா, இந்த இடத்த தான் உன்னுடைய உத்தியை பயன்படுத்தணும். அவன் யாரை காதலிச்சா என்ன, அவனை உன்னை காதலிக்க வையே, இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை இருந்துறப்போ சொல்லு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான், என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கலையா? அப்படி இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு,
இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறான். இல்லை, இவ்வளோ விலையுயர்ந்த பொருளை எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கள்ல, அவகிட்ட கொடுக்கலாமே. எனக்கு உங்ககிட்ட தான் இதை கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் மனசுக்குள்ளே தான், அந்த பொண்ணு நீ தான் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். இப்போது அதிரா தான் லைட்டாக சிரிக்கிறா. ரொம்ப நன்றி, பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னை பார்த்து இந்த மாதிரி பயந்து ஓட மாட்டிங்கள அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். இப்போது அதிரா தான் சிரிச்சுக்கிட்டு இல்லை, போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், உங்கள் பேர் நேற்று இதோ சொன்னீங்களே, ஜங்கு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். ஆஹா, ஜங்குக் சரியா அப்படின்னு சொல்லும் போது, ம் சரி சரி, நான் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, நான் கிளம்பவா? ஆ, இப்போது அதிரா தான் கிளம்புறா. திரும்ப எப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். இப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறா. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடும் ஓடிடுறா. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அங்கேயே அவன் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த சந்தோஷமான விஷயத்த ஜாக்கிட்ட சொல்லணும், அப்புறம் முக்கியமாக ஒயன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். எப்பயுமே சாயங்காலம் ஜங்குக்கு வந்து ஒயினை ஒரு இடத்துல சந்திப்பான். அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒயினுக்காக. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லணும். அதிரா கிட்ட அவன் பேசினது, அதிரா அதுக்கு அவ சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா ஒயின் தான் பொறுமையாக நடந்து வரா. ஒயன், இப்போ ஒயின் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக், என்னாச்சு, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் கேட்குறான். அது ஒன்றும் கிடையாது, நீ வா உட்காரு. பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. அட ஒன்றும் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்கார போகிறா. லைட்டாக தடுமாறி தான் உட்காடுறா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். வயன், உன் காலில் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளோதான். என்ன, அடிபட்டுருச்சா? இங்கே காட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அது ஒரு சின்ன அடி தான். என்ன நீ இவ்வளோ தத்தி தத்தி நடந்து வர, சின்ன அடின்னு சொல்கிற? இல்லை, நிஜமாக தான், சமைக்கும் போது காலில் சூடு பட்டுருச்சு, அவ்வளோதான். பார்த்து செய்ய மாட்டியா? இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் மறைக்கிறா. இப்போ ஒயனோட மனசில் தான், இதை நான் எப்படி சொல்லுவேன், சொன்னால் அதிராவை தப்பாக எடுத்துக்க மாட்டாரு. அதிரானால தான் குயின் என் காலில் சூடு வச்சாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அதிரா தான் இந்தமாரி குயின் கிட்ட போய் சொல்லியிருப்பா. எவ்வளோ அலட்சியமாக இருக்கா பாருங்க, கொலுசை போகிற இடத்துல விட்டுட்டு வந்திருக்கா. அதுவும் நேற்று நைட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியே போயிட்டு வந்திருக்கா. அங்கே தான் இந்த கொலுசை விட்டுட்டு வந்திருக்கா. என்னோடய பணிப்பெண் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருப்பா. குயின் தான் ஒரு வேலை செய்கிற ஆளை கூப்பிட்டு, ஒயனை கூட்டிகிட்டு வா. இப்போது ஒயனை வந்திருப்பா. குயின், ஒயின் பார்க்குறா, கூட ஆதிராவும் நின்றுட்டுருக்கா. இப்போ குயின் தான், ஒயன், சொல்லுங்கள் குயின், உன்னோட கொலுசு எங்க? அது என்கிட்ட தான் இருக்குது. எங்க எடுத்துகிட்டு வா. நான் மற்ற கொலுசை பற்றி கேட்கல, உங்கள் அப்பா உனக்கு பரிசாக கொடுத்த அந்த கொலுசை கேட்குறேன். எப்படி அதிரா இப்போ அவள் காலில் போட்டிருக்காளோ அந்த மாதிரி உன்னோட கொலுசுங்க. இப்போது வயந்தான் தலை குனிஞ்சு நிற்கிறா. அது ஒரு கொலுசை நான் இங்கே தொலைச்சிட்டேன். இப்போது குயின் தான் அதை காமிக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியாமல் இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியே போயிருக்க, அதுவும் ராத்திரி நேரம். உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இல்லை குயின், அது உனக்கெலாம் நான் மிரட்டினா அந்தளவுக்கு பயம் இருக்காது. இது உங்கள் அப்பா வந்து சொன்னால் தான் உனக்கெலாம் பயம் வரும் இல்லையா? குயின், என்னை மன்னிச்சிருங்க குயின், நான் பண்ணது தப்பு தான், நான் அப்படி பண்ணிக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அப்பா கிட்டே எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா முட்டி போட்டு. இப்போ குயின் தான் அதிராவை பார்த்து கண்ணு கட்டுறாங்க. அதிரா வேகமாக போகிறா. இப்போ ஒயின் தான் பார்க்குறா. என்னன்ற மாதிரி பார்த்தா ஒரு பனிப்பெண் தான் கையில் இரும்பில் சூடு காட்டின கம்பி தான் எடுத்துகிட்டு வரா. அதை பார்க்கும்போது ஒயினுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. இப்போது அதை குயின் தான் வாங்கிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லாமல் இந்த கோட்டையை விட்டு வெளியே போகணும்னு நீ நினைக்கவே கூடாது
அப்படின்னு குயின் தான் ஒயினோட காலில் சூடு வச்சுருப்பாங்க. இப்போ ஒயின் தான் அதை நினச்சி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை வெளிக்க காமிச்சிக்காம, ஜங்குக், சொல்லு ஒயன், இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கும் ஆர்வமாக கற்றுக்குறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் நேரம் தான் ஆயிடுச்சு. சரி ஜங்குக், நான் கிளம்புறேன். நான் அரண்மனைக்கு போகணும் சீக்கிரமாக. நான் வெளியே வந்தது யாருக்கும் தெரியாது. அப்படியா? சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது வயன்? அது என்னால் நாளைக்கு வர முடியுமான்னு தெரியல. நம்ம நாளான்னைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன், நாளைக்கு எதாவது வேலை இருக்கா என்ன? இல்லை இருக்கு, ஆனாலுமே நேரம் ஆகுமான்னு தோணுது. தெரியல என்னால் அதான் வர முடியுமான்ட்டு. சரி, நான் உனக்காக இங்கே காத்திருக்கேன். நீ வர நேரம் ஆயிடுச்சுன்னா நான் கிளம்புறேன், சரியா? எதுக்கு? பரவாயில்ல, ஒரு வேளை வந்தேன்னா நீ ஏமாந்து போயிடுவல்ல. அதுவும் இல்லாமல் உன்கிட்ட எனக்கு டெய்லி பேசலைன்னா அதுவே ஒரு மாதிரி இருக்குது. என்னோடய தோழி நீனு, உன்கிட்ட தானே நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். இப்போ ஒயினுமே லைட்டாக சிரிச்சிட்டு, சரி, என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன், சரியா? சரி அப்படின்னு ஜங்குக் சிரிச்சிட்டே சொல்கிறான். சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் போல தான் ஜங்குக் வந்து எப்பயும் காலையில் அதிராவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவள் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளை அங்கங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். நிறைய கடை தெருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான். இப்போ ஜங்குக் தான் ஒரு கடைக்கிட்ட நின்றுட்டு, அதிரா, சொல்லு ஜங்குக், இது வாங்கிக்கிறியா? நான் உனக்கு வாங்கி தரேன். இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இது வளையல் தானே, என்கிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை, நான் உனக்கு வாங்கி தரணும்னு ஆசையாக இருக்குது, வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஒயின் ஒரு வாட்டி சொல்லியிருப்பா. ஒயின், இது என்ன நீங்கள் கையில் போட்டிருக்கீங்க? அதுவா, இது பேர் தான் வளையல். எங்கள் நாட்டில் இருக்க பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஆமாம். அவனும் அந்த கையை ஆட்டி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் நாட்டு பெண்கள் இது மாதிரிலாம் போட்டது கிடையாது, புதுசாக இருக்குது. இப்போ ஒயின் தான், அப்போது இது வரைக்கும் நீ அதிராக்கு வளையல் வாங்கி கொடுத்தது இல்லையா என்ன? இல்லையே. அட, அதை வாங்கி கொடு. என்ன இதுவா? அவளுக்கு பிடிக்குமா என்ன? நான் தான் சொன்னல, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அவங்கக்கிட்டேயும் இருக்கும்ல. இருக்கும் தான், ஆனால் நீ வாங்கி தர மாதிரி வராதில்ல அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்கிறா. இப்போ தான் ஜங்குக்கு புரியுது. சரி, நான் எப்போயாவது கூட்டிகிட்டு போகும்போது நான் வாங்குகிறேன். சரி அப்படின்னு சொன்னது இப்போ ஜங்குக்கு ஞாபகம் வருது. இப்போ அதிரா தான், எனக்கு அது வேணும் அப்படின்னு கை காட்டுறா. இப்போ அந்த கடைக்காரர் தான், இது விலை உயர்ந்த பொருள், பரவாயில்லையா? இதில் வச்சுருக்க கல்லெல்லாம் வேறு ஒரு நாட்டிலிருந்து அதிசயமாக கண்டுபிடிக்கப்பட்ட கல், அதனால் கொஞ்சம் விலை ஜாஸ்திம்மா. இப்போ ஜங்குக் தான், பரவாயில்ல கொடுங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அதிரா தான் அதை வாங்கி போட்டு பார்க்குறா. அவள் கைக்கு நல்லா இருக்குது. அதுவும் அதில் வச்சுருக்க கல் இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்தமாரி வளையல் அவகிட்ட இல்லை. இப்போது ஜங்குக் தான், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி, எவ்வளோ ஆச்சு? இவ்வளோ ஆச்சுங்க ஐயா. இப்போ அதிரா தான் பார்க்குறா. என்ன இவ்வளோ விலை சொல்கிறீங்க? நான் தான் சொல்லி தான் சொன்னேனேம்மா முன்னாடியே. இப்போ ஜங்குக் தான், பரவாயில்ல இருக்கட்டும். அவன் கையில் இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரிங்க ஐயா. எனக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியா என்ன? அப்படிலாம் கிடையாது. நீ எதுக்கு அதை பற்றி யோசிக்கிற? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்போ சரி அப்படின்ட்டு சிரிக்கிறான் ஜங்குக்கு. இப்போ அதிரா தான், சரி போகலாமா, நேரம் ஆச்சு. போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் தான் அந்த கடையை பார்க்குறான். அங்கே கல் வச்ச வளையல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் கலர் கலராக. அதில் ரெட் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த வளையலை பார்க்கும்போது. இப்போ ஜங்குக் தான், அதிரா ஒரு நிமிஷம், என்னாச்சு அப்படின்ட்டு அவளும் பார்க்குறா. அந்த வளையல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த கடைக்காரர் எடுத்து கொடுக்குறாரு. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டதும் அவர் ஒரு விலை சொல்கிறாரு. அது ரொம்ப கம்மி தான், அதிரா வாங்கினதோட ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அதிரா தான், அதான் நான் வாங்கிட்டேனே, அது எதுக்கு? இல்லை ஒரு நிமிஷம் இரு, இதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவருமே கொடுக்குறாரு. அதுக்கு ஜங்குக்கு வந்து இருக்கிற காசை கொடுத்துட்றான். என்ன பண்ணுற, இருக்கிற காசை எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எதுக்கு இந்த வளையல்? அதான் நான் வாங்கிட்டேனே.
இது உனக்கு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். போலாமா அப்படின்ட்டு அதிராவை கேட்குறான். அதிரா தான், ஒரு வேளை அவன் நேசிக்கிறான்னு சொன்னானோ அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா ஒரு பக்கம். சரி போகலாம். ஒரு மாதிரி டல்லாக வரா. அதிரா என்னாச்சு? இவ்வளோ நேரம் சிரித்து பேசிட்டு தானே வந்த? அது ஒன்றும் இல்லை, நான் அரண்மனைக்கு போகணும். என்ன அதுக்குள்ளையா? இன்னும் வெளியே 2-3 இடம் போகலான்னு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் போகணும். சரி வா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரா கூட தான் போகிறா. அதிரா முன்னாடி நடந்து போகிறா. இப்போ அரண்மனைக்கிட்ட வந்ததும், சரி நீ பார்த்து போ அப்படின்னு பார்த்து சொல்கிறான். ம் சரி. இப்போ அதிரா போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வரா. என்னாச்சு? இல்லை, அந்த வளையல் யாருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஓ, அவள் இதனால தான் கோவப்பட்டிருக்காளா என்ன? நான் வேற யாருக்கோ வாங்கியிருக்கேன்ட்டு. இது எப்படி சொல்கிறது, நான் வயனுக்கு வாங்கியிருக்கேன்னு? அது என்னோட தோழிக்கு, என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதிரா தான், ஓ சரி, நான் அரண்மனைக்குள்ளே போவா? ம் பார்த்துப்போ. இப்போது அதிரா தான் அங்கேருந்து ஓடுறா. ஓடும் போதே அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா, ஐயோ அவன் தங்கச்சி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாங்கியிருக்கான், நீ ஏன் தப்பாக நினைக்கிற, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சுட்டு வேகமாக உள்ளே ஓடுறா. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போது சாயங்காலம் போல் ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஒயின் வரவே இல்லை. ஒரு வேளை அவளால் வர முடியலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது ஒரு பொண்ணு கொடுக்கணும் வரா வேகமாக. பரவாயில்ல, ஒயின் வந்துட்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறா. இப்போ அந்த பொண்ணு கிட்டக்க வந்து நின்றுட்டு தான் மூச்சு வாங்குறா. ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது அது ஒயினோட வாய்ஸ் இல்லை. நீனு? நான் ஜாரா. ஜாரா, நீங்கள் எப்படி? ஒயின் வரல? அது ஒயினுக்கு வர முடியல, அதனால தான் அவள் என்ன அனுப்புனா. நீ அவளுக்காக காத்துட்ருப்பேன்னு சொன்னான், அதனால தான் உன்னை காக்க வைக்க விருப்பம் இல்லை, அதான் வந்துட்டேன். ஓ சரி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா நான் உங்களுக்கு கற்றுத்தரவா அப்படின்னு சொல்கிறா. என்ன, நீங்கள் எனக்கு கற்றுத்தர போகிறீங்களா? ஆமாம், கவலைப்படாதீங்க, ஒயின் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கும் ஓரளவுக்கு சொல்லித்தர தெரியும். இப்போ ஜக் தான் சிரிக்கிறான். சரி, அப்புறம் நான் வெறும் பனிப்பெண் தான், உங்ககிட்ட இப்படி பேசுகிறது. ஐயோ, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, எனக்கு ஒயின் எப்படியோ நீயும் அப்படி தான், வா. இப்போ ஜாராக்கு தான் ஜங்குக்கு நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது. பரவாயில்ல, அதிரா கொடுத்து வச்சவ தான். இப்போ ஜாரா தான் ஜாலியாக ஜங்கு கிட்ட பேசுகிறா. ஜங்குக்கு ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். ஏன்னா ஜாரா இதுக்கு முன்னாடி பேசி அவன் பார்த்தது கிடையாது. எப்பயும் ஒயின் கூட வருவா போவான்றது மட்டும் தெரியும், இப்படி பேசுவாளான்றது தெரியவே தெரியாது. ஜாராக்கும் ஜங்குக்கு மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கும். அவன் அந்த பழகிற விதம் எல்லாமே ஜாராக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஜாரா தான், சரி நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. சரி பார்த்து பத்திரமா போ, இல்லை நான் கொண்டாந்து விடவா? இல்லை இல்லை, நானே போய்ப்பேன் அப்படின்ட்டு இப்போ ஜாரா தான் அங்கேருந்து கிளம்புறா. ஜங்குக்கு தான் பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பரவாயில்ல, இவ்வளோ ஒயின மாதிரி தான் இருக்கா. ஐயோ, உன்னை மறந்துட்டோமே, ஒயினுக்கு வாங்கி வச்சிருந்த வளையலை கொடுத்துருக்கலாமோ? ம், இவகிட்ட கொடுத்தா அப்போ இவ தான் நினச்சிக்கிட்டா, வேண்டாம், நம்ம ஒயின் வர அன்றைக்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து இவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் தான் வழக்க போல் காலையில் அதிராவை பார்க்குறது, அவள் கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். சாயந்தரம் போல் இப்போயும் ஒயினை பார்க்கறதுக்காக வருவான். இன்றைக்கும் ஒயின் வரல, ஜாரா தான் வந்திருக்கா. ஜாரா, ஜங்குக் இன்றைக்கும் ஒயினால் வர முடியல. பரவாயில்ல, அதான் நீ வந்திருக்கியல்ல, வா. என் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு அது புரிகிற மாதிரி சொல்கிறியா? ம் சொல்கிறேன், சொல்லு. அது அதிரா வந்து அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியலை. அவளுக்கு என்னை பிடிக்குமா என்னன்னோ எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அவள் என்கிட்ட பழகிற விதம் பார்த்தினா அவளுக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். இதுலேயே யோசிக்கிற, உன் காதலை நீ அவகிட்ட என்ன சொல்லலைல்ல? ம், அப்போ உன் காதலை அவகிட்ட சொல்லு. என்ன சொல்கிற? ஆமாம், உன் மனசில் என்ன இருக்குன்னு அவகிட்ட நீ சொன்னா தானே அவள் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்க முடியும்.
அதுவும் சரிதான். ஆனால் இவ்வளோ நாள் இப்படி பழகிட்டு இப்படி சொல்கிறேன்னு அவள் தப்பாக எடுத்துக்க மாட்டா. இங்கே பாரு, இவ்வளோ நாள் நீ அதிராவை பற்றி சொல்லியிருக்க, அவன் உன்கிட்ட இப்படி பழகிறான்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒன்று நேசிக்கிறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிஜமாவா அப்படின்னு சொல்கிறான். ம். அதனால் பயப்படாமல் உன் மனசில் இருக்க காதலை அவகிட்ட சொல்லு, சரியா? ம். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ட்ரம் சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக் தான், என்ன சத்தம்? இப்போது ஜாராவும் பார்க்குறா. அங்கே சொல்கிறாங்க, அட ஜங்குக், என்னது? இங்கே ஊர்லலாம் இந்த பொம்மைங்களெல்லாம் வச்சு கதை சொல்லுவாங்க. அது எப்போயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். என்ன, பொம்மைங்களை வச்சு கதையா? ஆமாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். வயனுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் நானும் வயனும் தெரியாதனமாக அரண்மனை விட்டு இது கேட்குறதுக்காகனே வருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. நிஜமா? ம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீ கேட்டுப்பாரு, உனக்கு நேரம் இருந்தால் வா அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்கிறா. பரவாயில்ல, இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா, சரி வா அப்படின்னு ஜாரா தான் ஜங்கு கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறா. ஜங்குக்கும் ஹாப்பியாக ஜாரா கூட வரா. அங்கே நிறைய பேர் மக்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே மேடையில் தான் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பொம்மையெல்லாம் வச்சு ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிறா. இங்கே உட்கார, இங்கே இருந்தால் நல்லா தெரியும். ம். இப்போ ஜங்குக்கும் பார்க்குறான், எல்லாம் ஆரம்பமாக உட்காந்துருக்கிறத, குழந்தைங்களாம் கத்திட்டு இருக்கிறத. அங்கே இருக்கிறவரும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் கதை சொல்ல ஆரம்பித்ததும் எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க. சாராவும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கா. இந்த ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதான். நிறைய ஊரில் இருந்தெல்லாம் எப்படியாவது அவங்கள ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தையே வாங்கிக்கணும்னு நிறைய பேர் இருந்தாங்களாம். அதுக்காக நிறைய பேர் போர் பண்ணி சண்டையும் போட்டாங்களாம். ஆனால் அந்த ராஜாவை ஜெயிக்கவே முடியலையாம். அந்த ராஜாவுக்கும் ஒரு சில யோசனை தோணுச்சு. என்னன்னா, நம்ம யாராவது நம்பினா தானே நம்ம ஏமாற்ற முடியும் அப்படின்னு தோணுனதுனால அவர் யாரையுமே நம்ப மாட்டாராம். அப்படி இந்த ராஜா யாரையும் நம்பாமல் அவரோட ராஜ்யத்தை ரொம்ப அழகாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாராம். ஜங்குக்கும் இது ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த ராஜா ஒரு நாளில் ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தாராம். ரொம்ப எளிமையான பொண்ணு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு உணர்வு வந்துச்சான். அந்த உணர்வு என்னன்றது தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாராம், பழகினாராம். இந்தமாரி மாதக்கணக்க போச்சான். ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சது அவர் அந்த பொண்ணை காதலிக்கிறாருன்னு. சரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நாட்டோட குயின் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் தான் காதலை சொன்னாராம். அந்த பொண்ணுக்கும் இந்த ராஜாவை ரொம்ப பிடிச்சதுனால அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டாலாம். இப்போ அந்த ராஜாவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவான குயின் கிட்ட தான் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு, இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த நாட்டோட குயின் ஆக்க போகிறேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எப்படி ஒரு சாதாரண வீட்டு பெண் வந்து இந்த ராஜ்யத்தை ஆள்றதா? அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உனக்கு வேற ஒரு பெண் பார்த்து வச்சுருக்கேன், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸை தடுத்து நிறுத்திடுவாங்களாம். இப்போது அந்த பொண்ணுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும், அப்போது நீங்கள் என்னை காதலிச்சது உண்மை தானே அப்படின்னு கேட்கும் போது, என்னதான் நான் உன்னை காதலிச்சிருந்தாலும் எங்கள் அம்மாவை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு பிரின்ஸானா இன்னொரு குயினை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட பேசி பழகினதெல்லாம் காதல் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அது எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் போயிடுறான். இப்போது அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசுடைஞ்சு உட்காந்துருக்கா. இங்கே சாரா தான் இந்த கதையை கேட்டுட்டு, ஜங்கு வாங்க போகலாம், என்ன இன்னும் கதை முடியல, என்ன முடிய வேண்டியது இருக்குது, எனக்கு அந்த கதையே பிடிக்கல, வாங்க போகலாம். ஏன் இப்படி சொல்கிற? கதையோட முடிவு என்னன்னு தெரியாமல் எப்படி போகிறது? இதில் என்ன தெரிய வேண்டியது இருக்கு? காதலிக்கும் போது மனசை பார்த்து தானே காதலிச்சாங்க. அந்த பொண்ணு ஏழை பொண்ணுன்னதும் அவன் விட்டுட்டு போயிட்டான். என்ன கதை இது? அப்போது காதல் மனசுலேருந்து வராதா என்ன அப்படின்னு சாரா தான் ஜங்குக்கை பார்த்து கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், இல்லை சாரா, அவன் பிரின்ஸு, அந்த பொண்ணு சாதாரண வீட்டு பொண்ணு. ஏன் காதலிக்கும் போது அந்த பொண்ணை ஏழை வீட்டு பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாதா? இல்லை
இவளும் பிரின்ஸை நினச்சதா காதலிச்சாளா? காதலுன்றது மனசுலேருந்து வரணும். 2 பேரும் மனசுலேருந்து தானே காதலிச்சாங்க. அவங்க ஏன் அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போது ஜங்குக்கு தான் ஒரு சில விஷயம் புரியுது. என்னன்னா ஜங்குக்கு வந்து அவன் காதலை சொல்லும் போது அவன் யார் என்னன்ற உண்மையை சொல்லிட்டு காதலை சொல்லலாம்னு நினச்சிட்ருப்பான். இப்போது இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்போது நான் இதை சொல்லிட்டு சொன்னேன்னா அவள் எனக்காக காதலை ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்காது. நான் அந்த நாட்டோட இளவரசன்றதுனால ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் எப்படி சாதாரண ஒருத்தவனா அவளை காதலிச்சனோ அதே மாதிரி என் காதலை சொல்லும் போது நான் அப்படி தான் சொல்லணும். அவள் என்னை நேசிச்சா கண்டிப்பாக ஒத்துப்பா. அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் இப்படி தான் அவகிட்ட காதலை சொல்லணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறான். இப்போ ஜாரா தான் என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ தானே பார்த்தாச்சுல, முழு கதையும் பார்த்துட்டு போகலாம். இப்போ ஜாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறா. என்ன பார்க்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இப்போ கதையும் மேற்கொண்டு நடக்குது. என்னன்னா அந்த பிரின்ஸுக்கும் இன்னொரு நாட்டு இளவரசியோட கல்யாணம் நடக்கிற மாதிரி பாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சாரா சொல்கிறா. சரி சரி பாரு என்ன நடக்குதுன்னு. இப்போது கதையை தான் முழுசாக பார்க்குறாங்க. இப்போது அந்த கதையில் தான் அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவரோட அறையில் தான் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அவரோட கையில் தான் ஒரு வாள் இருக்குது. அதில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டுருக்கு. பார்த்தா கீழே தான் அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு கீழே படுத்து கிடக்குறா. அவள் கழுத்தில் வெட்டியிருக்காங்க. குயின் வந்து பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது பிரின்ஸும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னன்னா அவர் ஒரு உளவாளி தான். இந்த நாட்டை எப்படியாவது அபகரிக்கிறதுக்காக என்னை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கா, உங்களை ஏமாத்தியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் குயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க எடுத்த முடிவு மொத்தமாகவே தப்பாயிடுச்சு. அந்த பிரின்ஸுமே குயினை பிடிச்சி திட்டிட்டு என் காதலியோடவே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நீங்கள் சொன்னதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு என் நிலைமை இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம பையனுக்கு. அந்த பிரின்ஸுமே தன் காதலை உணர்ந்து அவரோட காதலியை பார்க்க தான் போகிறாரு. காதலியை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பும் கேட்டு திருப்பி என்னை காதலிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கும் நடந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கும் பிரின்ஸ் மேலே காதல் இருந்ததுனால அவள் அந்த காதலை ஒத்துக்கிறா. ஏன்னா அவர் திருந்தி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு காதலை ஒத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி அந்த ராஜ்யத்தை ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கதையே முடிக்கிறாங்க. ஜாரா தான் கை தட்டுறா. எல்லாருமே கத்துறாங்க. பாத்தியா நான் சொன்னல, கடைசியில் காதல் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா சிரிச்சுக்கிட்டு. இப்போ ஜங்குக்கும் சிரிக்கிறான். ஆமாம் சரி நான் கிளம்புறேன், மணியாச்சு. இரு, இருட்டிருச்சு, நானும் உன் கூட வரேன். சரி. இப்போ ஜாராவும் முன்னாடி நடந்து போகிறா. கூட ஜங்குக்கும் நடந்து வரான். இப்போ ஜங்குக் தான். ஜாரா சொல்லு ஜங்குக். ரொம்ப நன்றி. எதுக்கு? இல்லை, நான் எப்படி என் காதலை சொல்ல போகிறேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு விடையை காமிச்ச. என்ன சொல்கிற? அது நான் அப்புறமா சொல்கிறேன் உனக்கு. ஆனால் உன்னால் தான் என் மனசில் இந்த குழப்பமும் தீர்ந்துச்சு. உனக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அட இதில் என்ன இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கல அது போதும் அப்படின்ட்டு நடக்கிறா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இப்படி இருக்கா, வயனும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நினச்சி அவன் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, அரண்மனை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜாரா சொல்கிறா. ஒரு நிமிஷம் ஜாரா. என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்ததும், உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. முக்காடு வச்சு தான் மறைச்சிருக்கேன். வயன் சொல்லியிருக்கா அந்த மாதிரி யாரும் கேட்கக்கூடாதுன்னு. அதனால் நான் கேட்க விரும்பலை. ஆனால் உனக்கு நான் ஒன்று கொடுக்கணும், அது வாங்கிப்பியா? என்ன? எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை வேண்டான்னு மட்டும் சொல்லாத. என் மனசில் இருக்க ஒரு பெரிய குழப்பத்தை தீர்த்துருக்கு. அதுவும் இல்லாமல் உன் கூட இந்த இத்தனை நாட்களும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன். அதுக்காக ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுக்குறான். இப்போது ஜாரா தான், இல்லை வேண்டாம் பரவாயில்ல வாங்கிக்கோ. இப்போது அதை வாங்கிக்கிறா. திறந்து பாரு. இப்போது ஜாரா அதை திறக்கிறா. பார்த்தா அந்த வளையல் தான். அது வயனுக்காக வாங்கியிருப்பான். அது இப்போ ஜாரா கிட்டே கொடுக்குறான்.
ஒயனுக்கு வேற வாங்கி கொடுத்துக்கலான்னு இதை ஜாரா கிட்ட கொடுக்கணுன்னு தான் உனக்கு தோணுது. உனக்கு பிடிச்சிருக்கா? இப்போ ஜாரா அதை தொட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இது அந்தளவுக்கு விலை கிடையாது. விலையில் என்ன இருக்குது? நமக்கு கூட இருக்கிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு என்ன வாங்கி தந்தாலுமே அது அழகாக தான் இருக்கும். அது விலை கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி தான் அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்கிறா. இது கேட்கும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ ஜாரா தான், ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்றா. சரி பார்த்துப்போ. இப்போது அதை எடுத்துக்கிட்டு தான் வேகமாக உள்ளே ஓடிடுறா. உள்ளே போன ஜாரா தான் வயனை பார்க்குறா. வயன் படுத்திருக்கா. வயன், வந்துட்டியா ஜாரா? வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்தில் உட்கார்றா. உன் உடம்பு எப்படி இருக்குது? அதுவும் காய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறா. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இப்போது. இப்போ ஜாரா தான், இப்போ என்ன சூடு வச்சா காய்ச்சல் வராமல் என்ன பண்ணும்? எப்படி இருந்துச்சு தெரியுமா 2-3 நாள் உன் உடம்பு? இப்போ தான் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜாரா தான் பார்க்குறா. சரி அதெல்லாம் விடு. ஜங்குக்க நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஆனால் நீ இல்லைன்றது தான் ஒரு வருத்தம். என்னது? நம்ம ஊரில் இந்த பொம்மைங்களை வச்சு கதை சொல்லுவாங்கள்ல எப்பயாவது ஒரு வாட்டி. ஆமாம், நம்மள சின்ன வயசில் போய் கேட்போமே. அது இன்னைக்கு போட்டிருந்தாங்க. என்ன? அதுக்கு நானும் ஜங்குக்கும் போயிருந்தோம். ஜங்குக்கும் நான் 2 பேருமே கதையை கேட்டோம். எனக்கு அந்த கதையை பாதியிலே பிடிக்காமல் போயிடுச்சு. அப்புறம் முழுசாக கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீ நான் போகலாம், சரியா? சரி சரி இரு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் நேராக ஜாக்கை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஜாக், இளவரசரே எங்கே போனீங்க? உங்களுக்காக எவ்வளோ நேரம் நான் தேடிட்டுருக்கேன் தெரியுமா? இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவா, கதை கேட்க போயிருந்தேன். கதையா? என்ன கதை? இப்போ ஜாக்கிட்ட தான் அதெல்லாம் சொல்கிறான். இந்த ஊரில் இப்படி இல்லாமல் இருக்குது. பாரு, நம்ம ஊரில் கூட கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? நேரம் போனதே தெரியல. உங்களுக்கு தெரியாது, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் கூட போகிறான். இப்போது ஜாக் தான், இளவரசரே. என்ன? நம்ம இங்கேயே 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம ஊருக்கு போகலனா தியோங் பிரின்ஸ் அவ்வளவுதான் கோவப்படுவார். என் காதலை சொல்லாமல் நான் வரமாட்டேன். என்ன இளவரசர் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் இங்கே பாரு, கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் நாளைக்கு என் காதலை சொல்ல போகிறேன். சொன்னதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ அதை பொறுத்து தான் அடுத்த முடிவை நான் எடுப்பேன், சரியா? அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடணும். போகலாம். போயிட்டு தயங்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என் பிரின்ஸஸாக நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் சிரிச்சிட்டே சொல்கிறான். ஜாக்குக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது. இப்போது அடுத்த நாள் போல தான் ஜங்குக் தான் ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி வந்திருப்பான் அதிராவை பார்க்குறதுக்காக. இப்பயும் போல் அதிராவை பார்த்துட்டு அவள் கூட வெளியே தான் போவான். அதிராவும் சந்தோஷமாக நடந்து அவன் கூட வந்துட்டுருப்பா. அதிரா, என்னது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? அது ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. இப்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஜங்குக் உன் மனசில் இருக்கிறத சொல்லிவிடு. அவளும் உன்னை காதலிக்காத தான். அவளையும் நான் காக்க வைக்கிறது தப்பு தானே? இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சுல்ல, சொல்லிவிடு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதிரா என் மனசில் இருக்கதான் நான் சொல்லுறேன். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட பழகின இத்தனை நாட்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போது அதிரா தான் ஒருவேளை அவர் காதலை சொல்கிறாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போது ஜங்குக் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அதிரா தான் அவன் மனசுக்குள்ளே சிரிச்சிட்ருக்கா. கடைசியில் எப்படியோ அவனை காதலிக்க வச்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிரா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறா, என்ன அவன் இளவரசனா என்னன்னு சொல்லவே இல்லை எப்போ வரைக்கும். காதலை சொல்லிட்டான். நான் இந்த நாட்டோட பிரின்ஸை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு சம்மந்தமானு ஏன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதிரா அதிரா தான் யோசிக்கிறா. என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அப்படி இல்லை,
எனக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் இப்போ ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நீங்கள் எந்த நாட்டோட பிரின்ஸ்? நீங்கள் வேற ஒரு நாட்டிலேருந்து தானே வந்திருக்கீங்க எங்கள் நாட்டுக்கு. அதான் கேட்குறேன். இப்போது ஜங்குக் தான் யோசிக்கிறான். ஏன்னா நான் இளவரசன்றது அவளுக்கு தெரியுமா என்ன? நான் யாருக்கும் சொன்னது இல்லையே. வைனுக்கு கூட இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அதிராக்கு தான் ஒரு மாதிரி மூஞ்சே மாறுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் எந்த நாட்டோட பிரின்ஸும் கிடையாது. நான் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னதும் இப்போது அவளுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்ன? ஆமாம். ஏன்? அப்போது இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்களா என்ன? அதிரா வந்து 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. என்ன சொல்கிற? நான் ஏன் நடிக்கணும்? ஆமாம், நீங்கள் ஒரு பிரின்ஸுன்னு தான் நான் நினச்சேன். என்ன சொல்கிற? நான் என்னைக்கு சொன்னேன் நான் ஒரு பிரின்ஸுன்னு? சொல்லலை. ஆனால் நீங்கள் நடந்துக்கிற விதம், என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் யார்கிட்டையும் இல்லாத விலையுயர்ந்த பொருட்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா ஒரு நாட்டோட பிரின்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்ற மாதிரி அதிரா சொல்கிறா. என்ன? அப்போது என்னை பிடிச்சிருக்குன்னது? இங்கே பாருங்கள், நான் ஒரு இளவரசி. நான் ஒரு பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர்த்து ஒரு சாதாரண மனுஷனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது நடக்கவும் நடக்காது. ஒரு சாதாரண ஒரு பையனை கல்யாணம் பண்ணி என்னாலலாம் கஷ்டப்பட முடியாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பழகாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு அதிரா சொல்கிறா. சொல்லிவிட்டு அங்கேருந்து நிற்காம கிளம்பி போயிட்டா. ஜங்குக்கோட மனசுலாம் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அப்போது வெறும் இதுக்காக தான் என்னை காதலிச்சாலா என்ன? நான் ஒரு இளவரசன்னாலையா அப்படின்ட்டு அவன் மனசே உடஞ்சிருச்சு. ஜங்குக்கு இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் அதிரா அப்படி பேசுவான்ட்டு. இப்போது அவனால் எதுவுமே பண்ண முடியல. அதே இடத்துல நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இது வரைக்கும் அவன் அழுததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து தியாங் வந்து ஜங்குக்கை பார்த்துக்கிட்டதுனால ஜங்குக் பெருசாக அழுததே கிடையாது. வாட்டி அவன் அழறான். அவன் மனசு உடஞ்சி இப்படி தான் இருக்குமா அந்த வலின்றது அவனுக்கு புதுசாக இருக்குது. அந்த வலியை அவனால் தாங்கிக்க முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து பொறுமையாக நடந்து அவனோட இடத்துக்கு தான் போகிறான். அங்கே ஜாக் இருக்கான். இளவரசி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதுவும் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். என்னாச்சுன்னு சொல்லுங்கள் இளவரசரே. ஏன் இப்படி இருக்கீங்க? அதுவும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்னாச்சு? இப்போ ஜங்குக் கண்ணில் தான் கண்ணீராக வருது. ஐயோ அழாதீங்க. என்ன ஆச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க உங்கள் காதலை ஏற்றுக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஜங்குக் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஜாக்குக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன? நீங்கள் ஒரு சாதாரண ஒருத்தவங்கன்னு சொல்லி உங்கள் காதலை வேணான்ட்டாங்களா? அவன் ஆமான்றான். இப்போ ஜாக் தான், நீங்கள் ஒரு இளவரசன், இதுக்கு அதை மறைச்சிங்க. அவ என்ன காதலிக்கணும்னு நான் நினச்சேன், அதான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்போ அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல நான் ஒரு பிரின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அப்பயாவது நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அவங்களே உங்கள் காதலை ஏற்றுப்பாங்கல்ல. எதுக்கு? அது தேவையில்லை. என் மேலே காதல் வராமல் நான் ஒரு பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சு அது காதல் வந்தா அது என்ன காதலிக்கிறதா அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போகிறான். சரி விடுங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். விடுங்க, நம்ம ஊருக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். ஜாக் தான், இல்லை தி யங் பிரின்ஸ் நமக்காக காத்துட்ருப்பாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ ஜங்குக்கும் என் மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போது ஜாக்குமே அமைதியாக இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காரு, அவர் போயிட்டு வரட்டுன்ற மாதிரி. இப்போ ஜங்குக்கும் பொறுமையாக நடந்து போகிறான். அவன் மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அவன் ஒயின் கிட்ட பார்க்கணும், பேசணும்னு தோணுது. ஆனால் பார்த்தா உடஞ்சி அழுதுருவானோன்னு ஒரு மாதிரி பயம் இருக்குது அவளுக்கு. நான் எப்படி சொல்கிறது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான்.
சரி, அவருக்கு ஒரு மடல் மட்டும் எழுதி வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மடல் எழுதுறான். எழுதிட்டு எப்பயும் ஜங்குக்கும் வைனும் சந்திக்கிற இடத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவள் வந்தா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வர வழியில் தான் அங்கே 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் கேட்குறான், என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி. உங்களுக்கு தெரியுமா, நம்ம கிங் இருக்கார்ல, ஆமாம், அவர் அந்த கொடுமையான விஷம் இருக்குல்ல, அதோட மருந்து கூட அந்த மலையில் இருக்கே. ஆமாம், அது இப்போ நம்ம அரசர்கிட்டேயும் இருக்கான் அப்படின்னு இப்போ வெளியே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இன்னொரு ஆள் வராரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போது அங்கே இருக்க ஒருத்தர் தான், அட உனக்கு விஷயம் தெரியுமா, இப்போ தான் இவன் சொல்லியே எனக்கு தெரியும், நம்ம நாட்டில் இருக்க அந்த விஷம், ஐயோ அது கொடுமையான விஷமாச்சே, அதெல்லாம் சாப்பிட்டா சாக வேண்டிதான், நம்மளால் போய் அந்த மருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா? அதை தான், அந்த விஷத்துக்கான மருந்து நமக்கு இங்கிட்ட இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ அதில் இன்னொருத்தவன் தான், அவர் கிங்கு, அவரால் எல்லாத்தையும் வாங்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும், நம்மளால் முடியுமா? நம்மளும் சாதாரண மக்கள், எதுக்கு இதை பற்றி நம்மளாம் பேசிக்கிட்டு, விடுங்க அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அதில் தான் விழுந்ததும் இப்போது ஒரு கடைக்கு தான் போகிறான். அந்த மருந்து தான் வாங்குகிறான். தம்பி, இது எதுக்கு வாங்குறீங்க? இதை பற்றி தெரிஞ்சு தான் வாங்குறீங்களா என்ன? அவனும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். சரி, இந்த விஷம் ரொம்ப கொடுமையானது, யாருக்காவது கொடுத்தா கூட பழக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் பார்த்து. அப்புறம் இதோட மருந்து வேணும்னா நீங்கள் பிரின்ஸ் கிட்ட தான் கேட்கணும், அப்படி தனியாலெல்லாம் போய் எடுக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மலையில் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். நேராக ஜாக்கை பார்த்துட்டு, ஜாக் போகலாமா? போகலாம் பிரின்ஸ். இப்போது எல்லாருமே போட்டில் ஏறிக்கிறாங்க. போட்டு தான் அங்கேருந்து கிளம்புது. ஜங்குக் பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் தான் அவனோட அறையில் உட்காந்துக்கிட்டு அந்த மருந்தை தான் பார்க்குறான். அப்போது இதை சாப்பிட்டா என்னால் உயிரோடு இருக்க முடியாதா என்ன? யாருமே என்னை காப்பாற்ற மாட்டாங்க, அப்படி தானே? நான் ஒரு சாதாரண மனுஷனாகவே செத்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி. ஆனால் என்னோட தேங்க அண்ணா ரொம்ப வருத்தப்படுவார். ஆனால் அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? என்னால் முடியல, இந்த வலியை என்னால் தாங்க முடியல. எதுக்கு காதலோட வலி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? என்னை ஏன் அந்த யோசனையை விட்டு எட்ட வர முடியல? என்ன ஃபுல்லாக அவள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க முடியாது, அவளோட சகஜமாக பேச முடியாது, அவள் கூட அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினைக்கும் போதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை ஏன் இப்படி இருக்குது? இந்த வலி இப்படி தான் இருக்குமா? ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதோட என்னால் சத்தியமாக வாழ முடியுமா? இப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்டதும் அதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு கதவை தான் திறக்கிறான். இளவரசரே, சாப்பிட வாங்க. வரேன் போ, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜங்குக்கும் போய் சாப்பிட்றான். ஆனால் ஏதோ நடப்போன மாதிரி இருக்கான். அவனால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. அவன் நினப்பு ஃபுல்லாக அதிரா கிட்ட தான் இருக்குது. இப்போ ஜாக் தான், இளவரசரே, இன்னும் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்களா என்ன? அதை விடுங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போது ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சுட்டு, அந்த உணர்வு என்னன்னு உனக்கு புரிஞ்சாதான் அந்த வலியோட ஆழம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அவனால் அது ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் போது இப்படி தான் 2 நாள் போயிருக்கும். ஜங்குக்கு இதுக்கு மேலே அவனால் சுத்தமாக முடியல. முடியாமல் தான் அந்த மருந்து எடுத்து குடிச்சிருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா வயின் இப்பயும் போல் ஜங்குக்கு பார்க்கறதுக்காக அவன் வந்திருப்பா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு திரும்பி வந்திருப்பா. ஏன் வரல? ஒரு வேலை ஏதாவது வேலை இருந்திருக்குமோ, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பா. இப்போது 2 நாளுமே வந்துட்டு பார்த்துட்டு போயிருப்பா. அந்த மடலை அவள் பார்த்துருக்கவே மாட்டா. இப்போது இதெல்லாம் ஜாரா கிட்ட சொன்னதும், என்ன சொல்கிற? ஆமாம், நான் 2 நாளாக ஜங்குக்கை பார்க்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ ஜாரா தான், அதிராவும் கோட்டையை விட்டு வெளியே போகலையே 2 நாளா. என்ன சொல்கிற? ஆமாம். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். என்னாச்சு ஜாரா? ஜங்குக் அவன் காதலை சொல்ல போகிறதா சொல்லிகிட்டு இருந்தான்.
எனக்கு தெரிஞ்ச அதிரா கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் கால் சேர்ந்துருக்கும்ல, சேர்ந்துருந்தா அதிரா ஏன் இங்கே இருக்க போகிறா அப்படின்ட்டு வைன் கேட்குறா. இப்போ ஜாராக்கு தான் ஆமாம்ல, ஏதோ தப்பாக இருக்குது ஜாரா அப்படின்னு சொன்னதும், சரி இன்னைக்கு நான் போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு ஜாரா வந்து ஒயினை இங்கே விட்டுட்டு இன்னைக்கு ஜங்குக்கு பார்க்குறதுக்காக அவள் தான் போயிருப்பா. போய் பார்த்தா ஜங்குக்கு இன்னும் வரல, அங்கேயே காத்துட்ருக்கா. சுற்றி முற்றி பார்க்குறா. என்ன இன்றைக்கும் வரலையா என்ன, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. இப்போ தான் ஒரு இடத்த பார்க்குறா. என்னது அது, அங்கே ஒரு செடி மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு மடல் மாதிரி இருக்குது. அதை வெளியே எடுக்கிறா. எடுத்துட்டு அதை திறந்து பார்க்குறா. பார்க்கும் போது அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வரா அரண்மனை நோக்கி தான். அதை யாருக்கும் தெரியாமல் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயின் கிட்ட தான் கொண்டு வந்து காமிக்கிறா. ஒயின் இதை பாரு. என்னது, ஜங்குக்கு எழுதின மடல். என்ன, அதை பிரித்து படிக்கிறா. அவளுக்கு படிக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து அதிரா தான் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. என்னது அது கையில் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ அந்த மடலை எடுத்துகிட்டு போயிட்டு வயந்தான் அவள் பெட்டிக்குள்ளே வைக்கிறா அவள் ரூமில். இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்த நேரத்தில் அது என்னன்னு போயிட்டு அதிரா எடுத்து படிச்சிருப்பா. அப்போது இவங்க கூட அவன் பேசிகிட்டு தான் இருந்திருக்கான். அதனால தான் இந்த மடலை வந்து இவளுக்கு எழுதியிருக்கான். அப்போ அந்த கண்ணாடி வலையில் இவளுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கணும். அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு இது இருந்திருக்கா. வயன், நீ என்னையே ஏமாற்றி அவனை வச்சு காதலிக்க வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல, உன் வாழ்க்கையை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடலை திருப்பி எங்கே எடுத்தாலும் அங்கேயே வச்சுட்டு வேகமாக வந்துடுறா. இப்படி தான் அந்த மடல் வந்து அவள் கைக்கு வந்துச்சு. பா, கடைசியில் சாகும் போது கூட அவளுக்கு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு அதிராவோட பணிப்பெண் தான் சொல்கிறா. இதெல்லாம் வெளியே நின்று ஜாக் தான் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு கோவம் உச்சத்தில் நிற்கிது, கண்ணெல்லாம் சவக்குது. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறான். இப்போ அதிராவோட பணிப்பெண் தான். அப்போது அன்னைக்கு இந்த மருந்து எடுத்து தியாங் பிரின்ஸ்கிட்ட கொடுக்க தான் அவள் கிங்கோட ரூம்குள்ளே போயிருக்கா, அப்படி தானே? ம் ம் கரெக்டாக சொல்லிட்டியே அப்படின்ட்டு அதிரா தான் சிரிக்கிறா. இப்போது பனிப்பெண்ணை கூட சேர்ந்து சிரிக்கிறா. ஆமாம், அவளுக்கு வேணும். போயும் ஜங்குக்காக அதை எடுக்க போய் கடைசியில் 50 சவுக்கடி வாங்கினான். கொஞ்சம் விட்டுருந்தா உயிரே விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ அதிரா தான், அது ஜங்குக்காக மட்டும் கிடையாது, அது தேயாங் மேலே இந்த காதல்னால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேலி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஜாக்குக்கு இது கேட்டதும், அப்போது அது உண்மையாக தான் மருந்து எடுத்திருக்காங்களா என்ன? அன்னைக்கு ஜாரா தானே வந்தா, வயனால் வர முடியலன்னு சொன்னாலே அதுக்கு இதான் காரணமா அப்படின்ற மாதிரி ஜாக் யோசிக்கிறான். ஐயோ, வயன் வந்து நம்ம இளவரசருக்காகவும் நம்ம பிரின்ஸ்க்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கா, அவளை போய் இப்படி தப்பானவன் நினச்சிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கு செம்ம கோவம். இப்போது வேகமாக அந்த கதவை திறந்துட்டு தான் உள்ளே வரான். அதிராவும் அவள் பணிப்பெண்ணும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி பதட்டத்தில். இப்போ ஜாக் தான், அவன் கண்ணு ஃபுல்லாக செவந்திருக்கு, கையில் வாளோட நின்றுட்டுருக்கான். ஓகே டாமி, இதோட இந்த 8th பார்ட் இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்துருச்சுன்ட்டு ஸ்பெஷல் பார்ட் வராதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் 1 ஷாட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகேவா? பாய் ஆமீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.